Taste the Daily. சென்னையில் சாலை ஓரங்களில் உள்ள மரங்களை முறையாக பராமரிக்காததால் வாகன ஓட்டிகளின் மீது முறிந்து விழுந்து விபத்து ஏற்படும் என்பதால் பயணிகள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். நுங்கம்பாக்கம் எம்ஜிஆர் சாலை, வள்ளுவர் கோட்டம், டி நகர், வடபழனி சந்திப்பு சாலைகளில் முறையான பராமரிப்பின்றி ஏராளமான மரங்கள் பட்டுப்போயுள்ளது. இவை திடீரென முறிந்து விழுவதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் சாலையோர மரங்கள் பராமரிப்பு பணி என கூறி மக்களின் கோடிக்கணக்கான வரி பணத்தை வீணடித்து வெற்றி விளம்பரம் தேடும் விடியா ஆட்சியால் கடும் இன்னல்களை சந்திப்பதாக மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் அரசை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக தொடக்க கூட்டுறவு வங்கிகளின் அனைத்து பணியாளர் சங்கத்தினர் ஜூலை 14ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ப்ளூடூத் முறை, கைரேகை, கருவெளி பதிவுகள் காரணமாக பொதுமக்களிடம் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்வதில் காலதாமதம் ஏற்படுகிறது எனவும் இதனால் பொதுமக்கள் மற்றும் ரேஷன் ஊழியர்கள் கடும் அவதிக்குள்ளாவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே இதுபோன்ற நடைமுறைகளை திரும்ப பெறுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் 27ஆம் தேதி தமிழக தொடக்க கூட்டுறவு வங்கிகளின் அனைத்து பணியாளர் சங்கத்தினர் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அதன் பின் வருகிற 14ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பணியாளர்கள் வஞ்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எண்ணூரில் இருசக்கர வாகனத்தை பறித்துக் கொண்டு காவல்துறையினர் மிரட்டியதாக இளைஞர் வீடியோ வெளியிட்டுள்ளார். எண்ணூர் விரைவு சாலையில் காலடிப்பேட்டையை சேர்ந்த மெக்கானிக் சிவா என்பவர் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அவர்களை காவல் உதவி ஆய்வாளர் வழிமறித்து வண்டி யாருடையது என கேட்டு வண்டியை பிடுங்கிக் கொண்டு அராஜகத்தில் ஈடுபட்டு சிவாவை மிரட்டியுள்ளார். இதனால் மனவேதனை அடைந்த சிவா காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இரவு நேரத்தில் வாகன தணிக்கை என்ற பெயரில் காவல்துறையினர் அச்சுறுத்துவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வண்டிக்கு டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு, லைசென்ஸ் கேட்டீங்க, லைசென்ஸ் பேப்பர் கொடுங்க, கொடுக்குறோம் சார். பேர்ல இருக்க வண்டி, வண்டியோட பேப்பர் காமிச்சாச்சு சார். பேப்பர் இல்லாம ஏன் வண்டி எடுத்து வரீங்க? பேப்பர் இருக்கு சார், காமிச்சாச்சு. எங்க காமிங்க பேப்பர்? வண்டியில இருக்கு. அப்படியே வந்துட்டு செக்ஷன்ல கேஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை மிரட்டினாரு. பரவாயில்ல சார், நீங்கள் போட்டுங்க, நான் என்னோடய சேஃப்டிக்கு நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு 100 கால்ஸ் பண்ணி நான் நடந்ததை சொன்னேன். அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. நான் 11:30 மணிலேருந்து நடு ரோட்டில் 3 மணி ஆகுது, இன்னும் வரைக்கும் நான் நடு ரோட்டில் உட்காந்துருக்கேன். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வருகிற 28ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வருகிற 24ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 23ஆம் தேதி ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு, மத்திய கிழக்கு, வடக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.